சென்னை புழல் சிறையில் விசாரணை கைதி பதுக்கி வைத்திருந்த 10 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விடிய அரசின் சிறை கண்காணிப்பு கேலிக்குரியதாக மாறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புழல் சிறையில் 4000 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்காக நடைபெற்ற சோதனையில் செங்குன்றத்தை சேர்ந்த தீபக் தனது ஆசன வாயில் மறைத்து சிறைக்குள் கடத்தி வந்த 10 கிராம் கஞ்சா 6 பீடிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழக சிறைச்சாலைகளில் 3 அடுக்கு பாதுகாப்பு என்று விடிய அரசு வாய்க்கிழிய பேசி வரும் நிலையில் புழல் சிறையில் ஏவல் துறையின் கண்காணிப்பு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 200 கிராம் கஞ்சா பொட்டலம் வைத்திருந்த 3 சிறுவர்கள் பிடிபட்டனர். எஸ்பி நகரம், புதுப்பேட்டை, இரும்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கஞ்சாவை பயன்படுத்தி புகைப்பழக்கத்தில் ஈடுபட்ட பலர் தப்பியோடிய நிலையில் 3 சிறுவர்கள் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் திறனற்ற அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.